நாம் தமிழர் கட்சி சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு நபரை மீட்டு சரித்திரம் படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் அந்த வீடியோ, வாங்க முழுமையாக பார்க்கலாம். நாகப்பட்டினத்தை சேர்ந்த கவாஸ்கர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்காக போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல விதமான துன்புறுத்தலுக்கு ஆளாகி, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, என்னென்ன வேலையெல்லாம் சொல்லாமல் இவங்க என்னென்ன வேலை செய்ய சொன்னாலும் அந்த வேலைகள்லாம் செய்கிறது மாதிரி ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிட்டார். குறிப்பாக வந்து அவருக்கு வந்து அவர் வீட்டை தொடர்பு கொள்ளவோ எந்த வசதியும் இல்லாமல், வேறு வழியே இல்லை, என்ன வேலைனாலும் செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் போய் மாட்டிக்கிட்டார். அவர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கூட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து இங்கே வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. அங்கேருந்து அவரோட வீட்டுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. உடனே வந்து அவங்களோட குடும்பத்தார் வந்து பல கட்சிகள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு பார்த்தாங்க. இந்த மாதிரி என் கணவர் வந்து வெளிநாட்டில், குறிப்பாக வந்து சவுதி அரேபியாவில் போய் மாட்டிக்கிட்டார், அவர் எப்படியாவது காப்பாற்றி தரணும்னு. ஆனால் எந்த கட்சியும் கை கொடுக்காத நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள அப்பு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, உடனே நாங்கள் இதை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து முக்கிய நம்ம செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு வந்து இந்த செய்தியை வந்து கடத்துகிறாங்க. அண்ணன் பாக்கியராஜ் வந்து அண்ணன் சீமான்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டார், அவருக்கு எப்படியாவது நம்ம உதவி செஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அங்கேருந்து அண்ணன் சீமான் வந்து செந்தமிழ் பாசலையிட்ட சொல்லி இந்த மாதிரி மாட்டியிருக்காரு, உடனே அவரை உதவி செஞ்சு எப்படியாவது அவரை வந்து இந்தியா திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டார். உடனே செந்தமிழ் பாசலை வந்து என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் சேர்ந்து நேரடியாக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துக்கே போயிட்டாங்க. அங்கே போய் அவர் வந்து என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்னை வந்து நீங்கள் மீட்டெடுத்து கொண்டு போனால் போதுன்ட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த அந்த வேலை கொடுத்த அந்த முதலாளியே வந்து அப்படியெல்லாம் விட முடியாது, நீங்கள் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா கட்டினா தான் நான் வந்து விடுவேன்னு சொல்லிட்டாரு. உடனே நாம் தமிழர் கட்சியே வந்து அந்த அமௌண்ட்டையும் அந்த நிதியையும் திரட்டி, அவங்களுக்குள்ளே திரட்டி அந்த 1,50,000 ரூபா அடைச்சி அவரை மீட்டு கொண்டு வந்து திருச்சியில் வந்து அவங்க குடும்பத்தோடு சேர்த்து விட்டாங்க. குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாட்டி இவர் வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாகவும் ஒன்று இருக்குது. தன் குடும்பத்தாரை பார்க்கும்போது அவர் கதறி அழுத, அந்த விமான நிலையத்தில் கதறி அழுத காட்சி மனதை வந்து பயங்கர உருக்கிறதா இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும், குறிப்பாக அண்ணன் சீமான் மட்டும் இல்லைன்னா அவர் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஸோ அவர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டாங்க, அவங்க குடும்பமும் நன்றி சொல்லிக்கிட்டு, குறிப்பாக வந்து நாகப்பட்டினத்தோட பொறுப்பாளரான அண்ணன் அப்பு வந்து அவங்க குடும்பத்தை நேராக திருச்சி விமான நிலையத்தை கூப்பிட்டு வந்து அங்கேருந்து கவாஸ்கர் வந்த உடனே அவரை குடும்பத்தோடு சேர்த்து வச்சு திரும்பியும் கொண்டு போய் நாகப்பட்டினத்திலே விட்டுட்டாங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு, ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமாக செருப்படியாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.